புது வசந்தம் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் புது வசந்தத்தை ஏற்படுத்திய பெருமை இயக்குனர் விக்ரமன் அவர்களுக்கு உண்டு. அடுத்தடுத்து கோகுலம், நான் பேச நினைப்பதெல்லாம், பூவே உனக்காக, சூரியவம்சம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் போன்ற திரைப்படங்களை கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு தனி இடம் பிடித்துக் கொண்டார். 25 ஆண்டுகளாக திரைத்துறையில் இயக்குனராக பிரகாசித்து வருகிறார். இவரிடம் 8 ஆண்டுகள் துணை இயக்குனராக பணிபுரிந்தவர் ராஜகுமாரன். இவர் நீ வருவாய் என திரைப்படம் மூலம் இயக்குனராகவும், திருமதி தமிழ் திரைப்படம் மூலம் கதாநாயகனாகவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். இவர்கள் இருவரும் இன்றைய குரு சிஷ்ய நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். எப்படி இருக்கீங்க ராஜகுமாரன்? சார் நல்லா இருக்கேன் சார். முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்லணும் சார். நீங்கள் என்னை வேலைக்கு சேர்த்துட்ட ஒரே காரணத்துக்காக என்னை வந்து சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆக்கி, ஒரு பெரிய ஹீரோயின் வேறு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அப்புறம் என்னை ஒரு ப்ரொடியூசர் ஆக்கி, இப்போ என்னை கடைசியாக நடிகராக வேறு ஆக்கி ரொம்ப கொண்டாடிட்டு, உங்கள் பின்னால் நின்றுட்டுருக்கிற என்ன உங்கள் முன்னால் உட்கார வச்சு இன்டர்வியூ வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்வி சார். முதலாக என்னை எங்கே சந்திச்சிங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா சார்? நல்லா நான் இருக்கேன். நான் வந்து 1989 நினைக்கிறேன். புது வசந்தம் படம் வந்து ட்ரிப்ளிகேனில் ஒரு மொட்டை மாடலில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் சார். அப்போ வந்து ஐ திங்க் ஆர்ட் டைரக்டர் தேவதாஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். அவர் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அங்கே நீங்கள் தூரத்தில் நின்று கை கட்டிட்டு இப்படி நின்னீங்க. சார் அந்த நிற்கிறார்ல சார் ஒரு பையன், அவர் வந்து உங்கள் வீட்டு அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு இப்போவே என்கிட்ட 4 அசிஸ்டண்ட் இருக்காங்களே, எனக்கு போதும், 4 பேர் போதும் இந்த படத்துக்கு, ஒரு சின்ன படம் அப்படின்னேன். இல்லை சார், அவர் ஏற்கனவே ஒரு படம் காவேரி யாருக்குன்னு ஒரு படம் ஆரம்பித்து பூஜெல்லாம் போட்டார் சார், அந்த படம் நின்று போச்சு, அவர் அதுக்கப்புறம் யார்ட்டையாவது ஒழுங்காக ஒருத்தர்கிட்ட சேரணும்னு ஆசைப்பட்றாரு, கொஞ்சம் முடிஞ்சால் நீங்கள் சேர்த்துங்களேன் அப்படின்னு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணார். இப்போ என்னால் முடியாது சார், அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. அடுத்த படம் நான் புது வருஷம் ஹிட்டான பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்க என்ன, நான் வெள்ளாளர் ஸ்ட்ரீட்டில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன். ஆமாம் சார். வந்து பார்த்தீங்க. இல்லை எனக்கு இப்போ 7 பேர் அசிஸ்டன்ட் இருக்காங்க, அதனால் என்னால் இப்போ சேர்க்க முடியாதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் பேச நினைப்பதெல்லாம் டைமில் நினைக்கிறேன், நான் கலா ஃப்ளாட்ஸில் மொட்டை மாடியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க. ஆமாம் சார். அப்போ தான் ஏதோ 2-3 சீன்லாம் இந்த மாதிரிலாம் யோசிச்சு வந்து சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருந்தா சேர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க. எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் சேர்த்தேன். அதுக்கு பிறகு சார் ரவிக்குமார் சார்ட்ட சேர்றதுக்காக நான் வந்துட்டு இருப்பேன். ஆமாம், நான் ரெக்கமெண்ட் பண்ண நினைக்கிறேன்ல, நான் இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணேன். என் அசிஸ்டண்ட் பாலகிருஷ்ணன் ஒருத்தர், பூமோல ஊர்வலம்னு ஒரு படம், என் ஸ்கிரிப்ட், நான் தான் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக், அவரை டைரக்டராக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராஜெக்டில் நான் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி எங்கள் அசிஸ்டண்ட் அனுப்புனேன். நான் இருக்கா? ஆமாம் சார். அதுக்கு முன்னாடியே வந்து நான் ரவிக்குமார் சார்ட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சரி. பிறகு அப்போ நான் இந்தி பிரச்சார சபாவில் இருக்கிற சூப்பர்வுட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டுருப்பேன். நீங்கள் சம்டைம் கீழே தெம்படும் போது ஒரு வணக்கம் போட்டுக்குவேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுனது அதுதான், என்ன ரவிக்குமார்ட்ட ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை அவர்கிட்ட நிறைய உதவியாளர்கள் இருக்காங்க சார், அதனால் இப்போ முடியாது, அடுத்த படம் பார்க்கலான்னு சொன்னார்னு நான் சொன்னதும் நீங்கள் சொன்னீங்க, அவர் சேர்த்துக்கலான்னு என்ன, நான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் ஒரே ஒரு வேலை தான் செய்யணும், இங்கே இருக்காதீங்க, ஊருக்கு போயிருங்க, இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு லெட்டர் போடுங்க, நான் பதில் லெட்டர் போடுறேன், நீங்கள் வந்துடுங்க, சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. உடனே நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். சரி. அதுக்கப்புறம் லெட்டர் போட்டேன். படம் ஒரு குமுதம் தயாரிச்சிங்க நீங்கள். ஆமாம். அந்த குமுதமெல்லாம் ஊரில் தான் வாங்கி படிச்சுட்டு லெட்ரு போட்டு நேராக வந்துட்டேன். நான் ரிலீஸுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்துட்டீங்க. ஃபஸ்ட்டு டே நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்ன, எங்கே ஷூட்டிங் நடந்தது, என்ன ஃபஸ்ட்டு டே என்ன சீன் எடுத்தேன், என்ன ஷாட், ஃபஸ்ட்டு ஷாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். திருநீர்மலையில் ஷூட்டிங்கு. சரி. எல்லோரும் மலை மேலே போயிட்டோம், ஷாட்டெல்லாம் ரெடி, கிளாப்போடு ஒரு 4 படிக்கு கீழே வச்சுட்டு அதை தொடச்சிட்டு டைரக்டர் கூப்பிட்றான்னு சொல்லி கிளாப் போட எடுத்துகிட்டு ஒருத்தர் ஓடினார். அப்படி வந்தோம், நானும் பின்னால் வந்தேன். எனக்கு கிளாப் அடிக்கிறது கூட அப்போ தெரியல சரியா. வந்தேன், கண்ணன் தான் கிளாப் கொடுத்தாரு. கலெக்டருக்காக டெல்லி போக போகிறா அந்த பொண்ணு மோகினி, அதுக்காக நான் போயிடுவேன், அது மாதிரி ஏதோ வேண்டிட்டு, நீ கலெக்டர் ஆகிட்டு வந்தானா நான் இவனுக்கு மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விவேக் வந்து ஆனந்த் பார்த்து சொல்லுவார். ஏன்னா எனக்கு அடித்தா நல்லா இருக்காது, அதனால தான் அந்த மாதிரி அந்த சீன் எடுத்து. அதே மாதிரி நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு மணிவண்ணன் சார்ட்ட சேரும்போது ஒரு கோயிலில் தான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷூட்டு. அது எனக்கு ஞாபகம் இருக்குது பாருங்கள். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் லைஃப்ன்றதும் ஒரு காலேஜில் படிக்கிற மாதிரி ஒரு பசுமையான ஒரு ஞாபகம் தான். ஆமாம், சின்ன வயசு விஷயங்கள் நமக்கு மறக்காத மாதிரி அந்த முதல் காதல் எப்படி மறக்க முடியாதோ அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங்கும் மறக்க முடியாது.
ஆனால் அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று எனக்கு ஞாபகம் இருக்குது, பூவே உனக்காக படத்தில் வந்து என்னுடைய கார்டு எங்கே போட்டேன் அப்படின்னா நான் இருக்குல்ல. ஆமாம் சார். அந்த ரயில்வே கேட்டை 2 கார்கள் பொழுது சேஸ் பண்ணிட்டு வரும். ஆமாம், டப்பிங்கில் மாற்றணும். ஒரு கார் வந்து ரயில்வே கேட்டில் இருக்கும்போது அந்த ரயில்வே கேட்டை இடிச்சிட்டு போடா, அந்த வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ண அந்த ரயில்வே கேட்டை இடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவார். ரயில்வே கேட்டை இடிச்சிட்டு போயிடும். ஆமாம் சார். போன பிறகு அடப்பா என்னை தோக்கடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அங்கே வரும். அங்கே என்னுடைய கார்டு போட்டேன். நீங்கள் தான் சொன்னீங்க சார், நல்லா சார் அபசகனமாக இருக்குது, தோக்கடிச்சிட்டிங்கன்ற இடத்துல உங்கள் கார்டு போடுறீங்களா சார், அதனால் அவனை ஜெயிக்க வச்சிட்டிங்களேன்னு மாற்றி போட்டிங்க. எனக்கு அதுலேயும் உடன்பாடு இல்லை. ஏன்னா தோக்கடிச்சிட்டேன்னு போட்டதுனால அந்த படம் தோத்துற போகிறதும் இல்லை, ஜெயிக்க வச்சிட்டிங்களே அப்படின்னு சொன்னனால அந்த ஒரு வார்த்தையினால் அது ஜெயிச்சிடுச்சா அப்படின்றதும் இல்லை. பட் உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அது வந்து சார் நீங்கள் உங்கள்கிட்ட தான் அந்த விஷயம் ஃபஸ்ட்டு ஷாட்டாக எப்படியும் படத்தில் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. என்னுடைய 2வது படமான பெரும்புள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே 13th அன்னைக்கு ஆரம்பித்த படம், ஒரு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த படம். எல்லோரும் சொன்னாங்க ஃப்ரைடே 13th வந்து ரொம்ப ராசி இல்லாத நாள், உலகமே வந்து அதை வந்து ரொம்ப ஒரு அபசகுனமாக கொண்டாடுற ஒரு நாள், அந்த நாளில் ஷூட்டிங் ஆரம்பிக்காதீங்க, ஃபஸ்ட்டு டே ஷூட் அன்றைக்கி ஆரம்பிக்காதீங்கன்னாங்க. நான் ஆரம்பித்தேன், படமும் ஓடலை. அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க ஃப்ரைடே 13th போய் நீங்கள் படத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கேட்கல பார்த்தீங்களா படம், அதனாலே ஓடாமல் போச்சு அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து வானத்தை போல் வந்து அதே ஃப்ரைடே 13th ரிலீஸ் பண்ணேன். அந்த படம் சூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த நாள் கிழமை இதிலெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது சார். உங்களுடைய படங்களில் இருக்கிற அந்த தன்னம்பிக்கை வாழ கற்றுக் கொடுக்கறது அது உங்கள் படத்தில் இருக்குது. எதுக்கு டக்குன்னு நடிகராக ஒரு அவதாரம் ஒரு ஹரிதாரம் பூச ஆரம்பிச்சிட்டிங்க சடனாக? அந்த ஆசை எப்படி வந்தது உங்களுக்குள்ள? பிரகாஷ்ராஜ் இதை அந்த பேட்டியை அவர் பார்க்கணும், இல்லைன்னா யாராவது அவர் காதில் போயிட்டு சேர்க்கணும் சார். அது எப்படி? இது என் டைட்டில் என்கிட்ட கேட்க கூட இல்லை, நீங்கள் வந்து என்கிட்ட வேண்டான்னு சொல்லி நீங்கள் எப்படி வைக்கலாம்? அதை சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு இப்போ ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை.